வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். எலெக்ஷன் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். சரியா? தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்க மாநிலம், சரிங்களா, இந்த 5 இடங்களில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளுக்கும், சரியா, ஏப்ரல் 23ஆம் தேதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இது 17வது சட்டமன்ற தேர்தல். சரிங்களா? தேர்தல் முடிந்த பிறகு மே 4ஆம் தேதியில் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல், ஓகேவா, ஆரம்பிக்கப்படக்கூடிய நாள் மார்ச் 30ஆம் தேதி. கடைசி நாள், சரிங்களா, வேட்பாளர்கள் அவங்களோட மனுவை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ச் 30 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இறுதியாக அந்த வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தன்னுடைய மனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் 9ஆம் தேதியில் தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட தகுதி இருக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 5 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் அதிகபட்ச தொகுதிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு வங்க மாநிலம் 294 சட்டமன்ற தொகுதிகளை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குது. சரியா? அஸ்ஸாமில் 126 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 140 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் சில முக்கியமான அறிவிப்புகள் அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஓட்டு கவுண்டிங் நடக்கும்போதும் 2 சுற்றுகள் முடிகிற டைமில் எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்குது அதை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது தவிர முக்கியமானது அந்த தபால் ஓட்டுகள் சொல்லுவாங்களே, தபால் ஓட்டுகள் வழக்கமாக கவுண்டிங் முடிஞ்சு லாஸ்ட்டில் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி இறுதி 2 சுற்றுகள் முடிவடைவதற்கு 2 சுற்றுகளுக்கு முன்பாக அந்த தபால் பதிவு ஓட்டுகளையும் நாங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லிடுவோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களின் அந்த கலர்ஃபுல் ஃபோட்டோ, கலராக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்படும் இப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் தொடர்பான எல்லா தகவல்கள், இன்ஃபர்மேஷன் எல்லாமே லைவாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த செயலின் பெயர் ECI நெட்வொர்க், எலெக்ஷன் கமிஷன் இன்டகிரேட்டட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற உள்ள நாள் ஏப்ரல் 23, வாக்குப்பதிவு எண்ணிக்கை, சரிங்களா, ஏப்ரல் 23. அந்த கவுண்டிங் வந்துட்டு எப்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஓட்டு போடக்கூடிய அந்த நாள் ஏப்ரல் 23 மறக்காதீங்க, தேர்தல் திருவிழா. சரியா? கவுண்டிங் நடைபெற உள்ள நாள் மே 4ஆம் தேதி. ஏன்னா மே 10ஆம் தேதியுடன் தற்போதைய தமிழ்நாடு அரசின் ஆட்சி காலம் முடிவடைகிறது. சரிங்களா? அதனால தான் முன்னாடியே நடத்த போகிறாங்க. இன்றைய பதிவிற்கான கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொகுதியின் எண்ணிக்கை எவ்வளவு? கரெக்டாக கமெண்ட்ல பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி.